Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. தமிழகத்துக்கு தினமும் ஒரு டிஎம்சி நீர் திறக்க வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. தினமும் ஒரு டிஎம்சி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடகாவுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழகத்துக்கு காவிரியில் தினமும் ஒரு டிஎம்சி நீரை திறக்க வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை ஏற்று ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக தெரிகிறது. தினமும் ஒரு டிஎம்சி வீதம் 15 நாட்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை திறக்க வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழகத்துக்கு காவிரியில் தினமும் ஒரு டிஎம்சி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவின் விவரங்களை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரியில் கர்நாடகா நீர் திறக்காதது, மேகதாது அணை என பல்வேறு விவகாரங்கள் சுற்றி வரும் நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையம் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தினமும் ஒரு டிஎம்சி நீரை தமிழ்நாட்டுக்கு திறக்க வேண்டும், 15 நாட்களுக்கு திறக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது காவிரி மேலாண்மை ஆணையம். முன்னதாக காவிரி ஒழுங்காற்று குழு இது தொடர்பான பரிந்துரையை மேலாண்மை ஆணையத்திற்கு அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் டெல்லியில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜீவிடம் கேட்டு பெறலாம். ராஜீவ் வணக்கம். காவிரி மேலாண்மை ஆணையத்தோட முழு உத்தரவு என்ன? விக்னேஷ், இன்று காலை காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டமானது நடைபெற்றிருந்தது. அதில் ஒரு பரிந்துரையானது வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு முன்வைத்த வாதங்களுமாகும். அதே போல கர்நாடக அரசு சார்பாக இந்த விவகாரத்தில் தற்போது அவர்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீர் பற்றாக்குறை நிலவரமாகட்டும், அதே போல பதிவாகி இருக்கக்கூடிய மழை நீர் போன்ற விஷயங்கள் தொடர்பான தரவுகளை முன்வைத்து அவர்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்தார்கள். தற்போதைய நிலையில தமிழ்நாடு அரசுக்கு நீரை கூடுதலாக திறக்க முடியாது போன்ற வாதங்கள் அவர்கள் தரப்பு வைக்கப்பட்டிருந்தது. அதே போல தமிழ்நாடு அரசு சார்பாக நீர் திறக்காததன் காரணமாக தற்போது தமிழ்நாட்டில் எந்த அளவு அந்த பாதிப்பானது இருக்கின்றது, அதே போல அந்த டெல்டா மாவட்டங்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன போன்ற விஷயங்களும், அதே போல ஏற்கனவே கடந்த 30ஆம் தேதி ஒரு உத்தரவானது வழங்கப்பட்டிருந்தது. அதாவது 3.500 டிஎம்சி அந்த கண்ணாடி அளவான தண்ணீர் திறக்க உத்தரவிட்டிருந்தோம். அது தொடர்ந்து கர்நாடக அரசால் மிக குறைந்த அளவிலான நீரை திறக்கப்பட்டிருந்தது. எனவே ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்களும் சேர்த்து கிட்டத்தட்ட 48 டிஎம்சி நீரை கர்நாடக அரசு விடுவிக்க வேண்டும். எனவே அதனை உடனடியாக விடுவிக்க ஒரு உத்தரவை கொடுக்க வேண்டும் போன்ற விஷயங்கள் வாதங்களாக முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு அடுத்த 15 நாட்களுக்கு நாள் ஒன்றுக்கு ஒரு டிஎம்சி வீதம் தமிழ்நாடு அரசுக்கு கர்நாடக அரசு நீர் திறந்துவிட உத்தரவிட வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு ஒரு பரிந்துரை இன்று காலை வழங்கியிருந்தார்கள். அந்த கூட்டம் இன்று காலை நடைபெற்றது. அதனை தொடர்ந்து இன்று பிற்பகல் 3 மணிக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டமானது தொடங்கி தற்போது நிறைவடைந்திருக்கின்றது. இந்த கூட்டத்தினுடைய முடிவில் ஏற்கனவே ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்ததன் அடிப்படையிலும், அதே போல 2 மாநிலங்கள் சார்பாக முன்வைக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையிலும் தற்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 15 நாளைக்கு நாள் ஒன்றுக்கு ஒரு டிஎம்சி வீதம் அந்த நீர் திறப்பதற்கான ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக ராஜீவ், பொறுத்திருந்து பார்க்கலாம் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை கர்நாடகா பின்பற்றுகிறதா என்பதை. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.